நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய வேலைகளை செய்ய நம்ம ரொம்பவே கஷ்டப்படுறோம். நம்ம டெய்லி லைஃப்பை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணக்கூடிய புது இன்வென்ஷன் எல்லாம் இப்போ வந்திருக்கு. ஸோ சைஃபை மூவியில் பார்த்த திங்ஸ் எல்லாம் இப்போ ரியல் லைஃப்பில் நடக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் லைஃப்பை ஈஸியாக, சேஃபாக, ஸ்மார்ட்டாக சேஞ்ச் பண்ண போகிற அமேசிங்கான இன்வென்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டட் ஹவுசஸ். சாதாரணமாக ஒரு வீடு கட்ட மாதங்கள் போகும். ஆனால் இந்த முறையில் சில நாட்களுக்குள்ளேயே ஒரு முழு வீடையுமே தயாரிச்சிடலாம். மனிதர்களுக்கும் வேலை குறைவு, செலவும் ரொம்ப குறைவாக இருக்கும், நேரமும் மிச்சப்படுத்தப்படும். ஒரு மிகப்பெரிய இயற்கை அனர்த்தம் வந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் நிலநடுக்கம், வெள்ளம், இது மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறமா வீடு இல்லாமல் தவிக்கிற மக்களுக்கு உடனடியாக வீடு கட்டி கொடுக்க இந்த முறை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லப்படுது. இதனாலே பல உயிர்கள் காப்பாற்றக்கூடிய உயிர் காப்பு தொழில்நுட்பமாக இது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஓர்கன்ஸ், செயற்கை உடல் உறுப்புகள், இதயம், சிறுநீரகம், தோல், இன்னும் சொல்ல போனால் இரத்த நாளங்களை கூட இப்போ ஆய்வு கூடத்தில் செயற்கையாக உருவாக்கப்படுது. இப்போ பல பேர் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக வருட கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்காலத்தில் நீண்ட நாட்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ ஈஸியாக இதை வச்சு அவங்களோட உடல் உறுப்புக்கான சர்ஜரியாக பண்ணி முடிக்கலாம். இந்த செயற்கை உறுப்புகள் மூலம் கோடிக்கணக்கான மனித உயிர்கள் பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட போகுதுன்னு சொல்லலாம். அதனால இதை மனிதனோட ஹிஸ்டரியில் மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். அடுத்து சொல்ல போறது கேட்கறதுக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கு. நம்ம ட்ரெஸ் எல்லாம் அதுவா வாஷ் ஆகிடுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது நடக்க போகுது. இது தான் செல்ஃப் கிளீனிங் கிளாத்ஸ்ன்னு சொல்லப்படுது. இங்கே என்ன நடக்குன்னா, இந்த உடைகளோட துணியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாதுகாப்பு அடுக்குகள் பூசப்பட்டிருக்கும். ஸோ அதனாலே தூசி, வியர்வை, கிருமிகள் இது எதுவுமே இந்த உடையில ஒட்டாமல் தானாகவே அழிஞ்சிடும். இதனால தண்ணீரோட பயன்பாடும் குறையும், மின்சார செலவும் குறையும். இன் ஃபியூச்சர் நம்ம வீட்டில் இருக்கிற வாஷிங் மெஷின் எல்லாம் மியூசியத்தில் வைக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாடிக்கு எனர்ஜியை தரது நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ். ஸோ அது இல்லாமல் எனர்ஜி கிடைக்காது. ஆனால் ஃப்யூச்சரில் ஃபுட்டே சாப்பிடாம எனர்ஜி கிடைக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா? இதை தான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, பில், ஸ்ப்ரே, பெச்சர்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன செய்யணும்னா, நம்ம உடம்புக்கு ஃபுட்டில் இருந்து கிடைக்கிற எனர்ஜியை டிரெக்டாக தரும் நம்ம பாடிக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆர்மி சோல்ஜர்ஸ், ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இதிலெல்லாம் யூஸ் ஆகும். உணவை சாப்பிடாமே உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் நேரடியாக அது பெற்றுக்கொள்ளும். ஸோ நம்ம லைஃப்பில் சாப்பிட்ற சாதாரண உணவுக்கு பதிலாக ஒரே மாதிரியான முறையில் முழு உணவுமே கிடைக்கும். எதிர்காலத்தில் நம்ம லஞ்ச் பிரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷங்கள்லேயே முடிஞ்சிடும்னு சொல்லலாம். நம்ம லைஃப்லேயே கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் தூக்கம்னு சொல்லலாம். ஆனால் இந்த தூக்கத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி வரப்போகுது ஃப்யூச்சரில். ஸோ இதுக்கு சொல்லப்படுறது என்னென்னா ஸ்லீப்பிங் கண்ட்ரோல் டெக்னாலஜின்னு சொல்லி. ஸோ இங்கே என்ன நடக்குன்னா, இந்த டெக்னாலஜியில் உங்களோட பிரெயின் வேவ்ஸை ரீட் பண்ணி உங்களோட தூக்கத்தை கட்டுப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெறும் 4 மணி நேரம் தான் தூங்கி இருந்தீங்கனாலும் உங்கள் உடல் 8 மணி நேரம் தூக்கம் எடுத்தது போல் உங்களுக்கு உணர வைக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப தூக்கமும் ஃப்யூச்சரில் ப்ரோக்ராமபிள் ஃபீச்சராக மாறுது. அடுத்த கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும், ஆனால் நிஜம்னு சொல்லலாம். ஸோ இது என்னன்னா மைண்ட் ரீடிங் ஹெட்செட்னு சொல்லப்படுது. இதோட உதவியோட நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் நேரடியாக எழுதலாம், அப்படி இல்லைன்னா திரையில காணலாம். ஸோ இது வாய் பேச முடியாதவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்குன்னு சொல்லப்படுது. அவங்க பேசாமலே அவங்களோட எண்ணங்களை அவங்களுக்கு தெரிவிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்செட் உங்களுக்கு உங்களோட எண்ணங்களை ஒரு ஸ்க்ரீனில் டைப் பண்ணி தரும். ஸோ ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இது இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரேசின்னு சொல்லலாம். அதுதான் ஸ்மார்ட் டெட்டூஸ். ஸோ இந்த டெட்டூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டைலுக்காக இல்லை. இது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற பிளட் சுகர் லெவல், ஹார்ட் ரேட், பாடி டெம்பரேச்சர் இது எல்லாமே காட்டும். எல்லாமே நம்ம ஸ்கின் மேலே ஷோ ஆகும். டாக்டரோட விசிட் இல்லாமே பாடியோட ஹெல்த்தை லைவாக ட்ரெக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாடியே ஒரு மெடிக்கல் டிவைஸாக ஃப்யூச்சரில் மாறும்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட நிறைய இன்வென்ஷன்ஸ் ஃப்யூச்சரில் வரப்போது நம்ம லைஃப்பை ஈஸியாக்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு கொஷன் வரும், இந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃப்யூச்சரை ரொம்ப ஈஸியாக மாற்றுமா, இல்லைனா ரொம்ப ஸ்கேரியாக மாற்றுமா? ஸோ டெக்னாலஜி டூலை யூஸ் பண்ணுறது ஓகே, அப்படி யூஸ் பண்ணோன்னா நம்ம லைஃபே ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும்.
பட் அதே டெக்னாலஜி நம்மளை கண்ட்ரோல் பண்ண தொடங்கினா அது ஒரு டேஞ்சராக மாறும். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.